அடுத்ததாக அவருடைய மனைவியின் ஜாதகத்தை பார்ப்போமாக இருந்தால், அவருடைய மனைவி கணவரை விட வயதில் மூத்தவர், மகர லக்னம், கன்னி ராசி, லக்னத்தில் சனி, 6இல் சூரியன் மற்றும் கேது, 7இல் குரு மற்றும் புதன், 8இல் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், 9இல் சந்திரன், 12இல் ராகு. லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி, ராசி அதிபதி லக்னத்துக்கு 7 ஆகி ராசிக்கு 11இல் உச்ச குருவோடு இருக்கின்றார். மகர லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்குரியவர் சுக்கிரன். அவர் 8இல் ஆண் ராசியில் ஆண் கிரகமான செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்றார். இங்கு 5ஆம் வீடு பெண் ராசி, பெண் கிரகம். அந்த கிரகம் வந்து இருப்பது ஆண் வீட்டில் ஆண் கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்றது. சுக்கிரனுக்கு அந்த இடம் பகை வீடு, அவரோடு சேர்ந்துள்ள செவ்வாய்க்கு அது நட்பு வீடு. அந்த வகையில் ஆண் கிரகமான செவ்வாய் தான் 5ஆம் வீட்டு அதிபதியுடன் இணைந்த நிலையில் இங்கு அதிகம் வலுப்பெறுகின்றார். ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்த்தால், ராசிக்கு 5ஆம் இடம் பெண் ராசியாகி அங்கே சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார். ராசிக்கு 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ராசிக்கு 5ஆம் அதிபதியான சனி வலுப்பெற்ற உச்ச நிலை இருக்கக்கூடிய ஆண்கிரகமான குருவின் பார்வையை பெறுகின்றார். பிறக்கிருக்கும் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்பதை கண்டறியக்கூடிய விதியினை பொறுத்தவரை இலக்கண ராசிக்கு 5ஆம் இடம் 5ஆம் வீட்டு அதிபதி வலுப்பெற்ற ஆண்கிரகம் ஆண் ராசிகளுடன் அதிகபட்ச தொடர்பு ஏற்படும் போது ஆண் குழந்தையையும், வலுப்பெற்ற பெண் கிரகம் பெண் ராசிகளுடன் அதிகபட்ச தொடர்பை பெறும்போது பெண் குழந்தையையும் பெற்றெடுப்பார்கள் என்பது பொதுவான விதியாகும். அந்த வகையில் இவருடைய ஜாதகத்தில் லக்ன ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதிகளுடன் வலுப்பெற்ற ஆண் கிரகங்களின் தொடர்பே அதிகம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என எடுத்துக்கொண்டாலும் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அதற்கு ஒத்துழைக்கின்றனவா என்பதையும் பார்க்க வேண்டும். மனைவிக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுக்தியை பொறுத்தவரை ராகு தசையில் புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கின்றது. இவரது ஜாதகத்தில் தசாநாதனான ராகு ஆண் ராசியான தனுசில் இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த குரு கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடகம் பெண் வீடு, அங்கு உச்சமான நிலையில் இருக்கின்றார். புத்திநாதனான பெண் கிரகமான புதன் பெண் ராசியான கடகத்தில் இருக்கின்றார். புத்திநாதனான புதன் தன்னுடைய பெண் ராசியான கன்னியுடன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் புத்திநாதனான பெண் கிரகமான புதனுக்கு பெண் அமைப்புகளுடன் தொடர்பு அதிகமாக இருக்கின்றது என்பதும் கவனிக்க வேண்டும். அது மட்டுமன்றி இங்கே பெண் கிரகமான புதன் தன்னுடைய சுயசாரமான ஆயில்ய நட்சத்திரத்திலே இருக்கின்றார். இருப்பினும் இவருடைய ஜாதகத்தில் புத்திநாதன் புதன் வலுப்பெற்று உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கிரகமான குருவுடன் இணைந்திருக்கின்றார் என்பதையும் இங்கு கவனிக்க வேண்டும். அந்த குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தையை பெற்றெடுப்பதற்கான காலத்தை அடிப்படையாக கொண்டு ஆராயும் போது அவருக்கு ராகு தசையில் சூரிய புக்தி நடந்து கொண்டிருக்கும். சூரியன் பரிபூரண ஆண்கிரகம். சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் இங்கே பரிவர்த்தனை அமைப்பினில் உச்சம் பெறுவதால் வீடு கொடுத்தவர் வலுப்பெறுகின்றார். இதன் அடிப்படையில் பரிபூரண ஆண்கிரகமான சூரியன் வலுப்பெறுகின்றார். அது மட்டுமன்றி ஆண்கிரகமான சூரியன் ஆண் ராசியில் இருக்கின்றார். அதோடு ஆண்கிரகமான குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. தம்பதியினர் இருவருடைய ஜாதகத்திலும் நடப்பில் உள்ள தசாபுக்திகள் மற்றும் 5ஆம் இடம் இவற்றை ஆராயும் போது வலுப்பெற்ற ஆண் கிரகங்கள் ஆண் ராசிகளுடன் அதிகபட்ச தொடர்பு பெறுவதால் இவருக்கு முதல் பிறப்பது ஆண் குழந்தை என்று சொல்லலாம்.